Hello students, welcome to Curious Science Minds channel. So in this video, we are going to see about standard 8th science physics la unit number 1 measurement chapter la numerical problems பார்க்க போறோம். Problem number 2. It is on page number 5. Okay வா, question பார்த்துக்கலாம். Convert 60 degree into radian. அதாவது 60 டிகிரி ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம ரேடியன் வந்து பிளேன் ஆங்கிளோட யூனிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கன்வெர்ட் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஓகேவா, இதில் கொடுத்துருக்கிறது வந்து என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, ரேடியனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா, பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து 60 டிகிரியை நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணுமா. அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இந்த 180லேருந்து நமக்கு வெறும் 1 தான் வேணும் அப்படின்னா இந்த 180 இந்த பக்கம் வந்துருமா. ஸோ பை, ஆல்ரெடி இங்கே பை இருக்குது. ஸோ பை டிவைடட் பை 180 ரேடியன். அதாவது இந்த ரிலேஷனில் நம்ம வந்து நான் 1 டிகிரி மட்டும் தான் எனக்கு வேணும். அப்போ இந்த பையை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பை டிவைடட் பை 180 ரேடியன். ஓகேவா, இப்போ 1 டிகிரி வந்து இவ்வளோ ரேடியன் அப்படின்னா தேர்ஃபோர் நமக்கு கொஸ்டினில் 60 டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ 60 டிகிரினா பை பை 180 இன்ட்டு 60 ரேடியன். ஓகேவா, 0 0 கெட் கேன்சல் ஆயிரும். 1 8s are 8, 3 8s are 18 and 1 6 6 3 6 are 18. So 60 degree which is equal to pi by 3 ரேடியன். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பை ரேடியன் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அதில் 1 டிகிரி ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன். ஸோ 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 60 இன்ட்டு 60. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு பை பை 3 ரேடியன் கிடைக்கும். ஓகே, ஸோ 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 3 ரேடியன். கிளியர் சில்ட்ரன்? சிம்பிள் சம் தான். தேங்க்யூ.